வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது முக்க கம்பெனி. அங்க ஹோஸ்ட் ஜென் வியோட செகண்ட் சீசன் அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் டேட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, செப்டம்பர் 17. போன சீசன் மாதிரி இதுலயுமே ஒரு 8 எபிசோட் கிட்ட இருக்க வாய்ப்புகள் அதிகம். 10 எபிசோட் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி கொடுக்க போறாங்கன்னு. அண்ட் பாசிபிளி ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் போன சீசன் மாதிரி ஒரே நாள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சீசன் ட்ரெய்லர் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா டீசென்டா இருக்குன்னு நான் சொல்லுவேன், பெஸ்ட்னு சொல்ல முடியாது. எனக்கு ஜென் வி சீசன் 1 அந்த அளவுக்கு பெஸ்டா ஃபீல் ஆகல, இட்ஸ் குட் அவ்வளவுதான். மற்றபடி சீசன் 2 எந்த அளவுக்கு கொண்டு போறாங்கன்னு சுத்தமா ஐடியா இல்லை. பட் இந்த சீசன் பாய்ஸ் சீசன் 5க்கு முக்கியமா அமைய போகுது. சோ பாய்ஸ் சீசன் 5 பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சீசன் பார்த்தாகணும். சீசன் 4 அண்ட் சீசன் 5க்கு நடுவில் தான் செட் பண்ணியிருக்கீங்க. முக்கியமா 2 கேரக்டர்ஸ் கேட் அண்ட் சாம பத்தின உண்மைகளும் அவங்க எந்த டீமுக்கு போறாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதிலும் பாசிபிளி இந்த சீசன்ல இருக்கலாம். ஏன்னா 2 கேரக்டருமே டீஸ் பண்ணியிருக்காங்க. சாம ஒரே ஒரு ஷாட்ல மட்டும் தான் காமிச்சிருக்க மாதிரி தெரியுது. பார்க்கலாம் இந்த சீசன் என்ன மாதிரி அமைய போகுதுன்னு. இப்போதைக்கு ட்ரெய்லர்ல காமிச்சிருக்க மொத்த விஷயங்களுமே எப்படி பண்ணிடுவோமா? ஓப்பனிங் ஷாட் நம்ம மேரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொடல் கணுக்குலாம் வந்திருக்காங்க. ஆல்ரெடி இருந்த டீன் போய் அந்த ஹெட் மாஸ்டர் போய் இப்போதைக்கு புது ஹெட் மாஸ்டர் உள்ள இருக்கிருக்காங்க. சைஃபர் வெயிட் பண்ணு, போன சீசன்ல இவ கூடவே சேர்ந்து மற்ற 4 பேரையுமே ஒன்னா ஏதோ ஜெயிலுக்குள்ள அடிச்சு வச்சிருக்க மாதிரி தானே காமிச்சு முடிச்சிருந்தாங்க. அந்த சீக்ரெட் ஃபெசிலிட்டியில இருந்து இவங்க எப்படி தப்பிச்சு வெளில வந்தாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு வந்திருக்கலாம். அது என்ன இடங்கிறது இது வரைக்கும் எங்கேயுமே டீஸ் பண்ணல. பட் இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரக் பார்த்தீங்கன்னா வெளில வர மாதிரி காமிச்சிருக்காங்க. எல்மிரா அடல்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். இதே ட்ரக்குக்குள்ள தான் நம்ம ஜார்டன் எம்மா 2 பேருமே இருக்க மாதிரி காமிக்கப்படுற அந்த காரணத்தினால ஆப்வியஸா இங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த 4 பேரும் இருந்திருக்கணும். அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணி இப்போதைக்கு திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க போல. சம்மர் லீவுக்கு மொத்தமா வச்சு செஞ்சிருக்காங்க தான் நம்புறேன். முக்கியமா 2-3 ஷாட்ல அவங்க ஜெயில இருக்க மாதிரியே சீக்வன்ஸும் காமிக்கப்பட்டிருக்கு. ரீஹாபிலிட்டேஷனா சொல்லி புரிய வைக்கிறது தானே இவங்க வச்சு செஞ்சிருக்காங்க. பட் எப்படியோ ரீஹாபிலிட்டேஷன் முடிஞ்சு திரும்ப அடுத்த செமஸ்டர் ஸ்கூலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேருமே உள்ள இறக்கியிருக்காங்க. நிறைய சேஃப்டி ப்ரிகாஷனோட தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல சைஃபர் ஹெட் மாஸ்டருக்கும் பவர்ஸ் இருக்க தான் செய்யுது. என்ன பவர்னு இது வரைக்கும் தெளிவாக தெரியல. பட் ஓப்பனிங் ஷாட்லேயே கண்ணை சிமிட்டுற கேப்பில் வந்து என்ன போட்டு தரலான்னு பார்க்குறியோ அப்படிங்கிற மாதிரி சின்னதாக கெஸ் பண்ணிடுவார். அதை நம்ம மேரியும் இவப்பரா கண்டுபிடிச்சா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனோட பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பாசிபிளி லைக் சைஃபருக்கு டெலிபத்திக்கல் எபிலிட்டி இருக்கலாம் ப்ரொஃபஸர் எக்ஸ் மாதிரி. அப்படி இல்லைனா சின்ன சின்ன கண் அசைவுகளை வச்சு இவன் இந்த மாதிரி வேலைகளை தான் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு கேரக்டரும் அமையலாம். பேர்லேயே இருக்கு சைஃபர், ஏதாவது ஒரு தெரியாத விஷயத்த டிசைஃபர் பண்ணுறதானே இவங்க வேலையை. ஸோ பார்க்கலாம் இந்த கேரக்டருக்கான பவரை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் அவர் இந்த டீனா வரது மட்டும் இல்லாமல் பழங்காலத்து அந்த கொடல்கின் முறையை நான் இறக்க போகிறேன். இங்கே நீங்கள் யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, எல்லாருமே சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஃபைட் ட்ரைனிங்கிறது கொடுக்கப்படுது. முக்கியமாக ஒரு சீக்ரெட்டான ரூமில் செலக்டட் அந்த சில கேண்டிடேட்ஸை வச்சு பயங்கரமான ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவே ஒரு தாடி வச்ச கேடியை இறக்கியிருக்காங்க. இவர் யாருன்னு தெரியல, கையில் சுத்தியலோட வரும்போது மோர் லைக் இவர் தான்டா பாய்ஸ் வெர்ஷன் ஆஃப் தோருங்கிற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் இங்கே இருக்க மற்ற எல்லா கேரக்டர்ஸும் சூப்பர் ஹீரோஸ். அவங்களுக்கு எதுக்கு ஒரு ஹியூமனையாக நிறுத்துவாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு காட் லெவல் பீங்காக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஈஸியாக தோக்கடிக்கவும் கூடாது, அதே சமயத்தில் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு சொல்லி தோரை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த கேரக்டர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அந்த இடத்துல தான் இவங்களுக்கு சண்டை போடுறது எப்படி, என்ன மாதிரி எதிரிகளை போட்டு பொழக்கணும்னு சொல்லி எல்லா வித்தைகளுமே கற்றுக் கொடுக்கப்படுது. ஏகப்பட்ட வெப்பன் ஹேண்டிலிங்கும் இங்கே தான் நடக்குதுன்னு நம்புகிறேன். அவங்களுக்குள்ளேயே சண்டை வைக்கிற மாதிரி லிட்டரலாக ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டிங் டோர்னமெண்ட்டே நடத்திருக்காங்க. இந்த ஷாட்டில் பார்த்தாலே தெரியும். லைக் MMA மாதிரி ஒரு ஆக்டகனுக்குள்ள பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்பான்சர்ஸோட பேட்ரியட் கவு டோட்டல் ரஷ்ன்னு சொல்லி கம்பெனி ஸ்பான்சர்ஸோட ஒரு ஃபைட்டிங் டோர்னமெண்ட்டுங்கிறது நடக்குது. இதுக்கு தான் பாசிபிளி இவங்க எல்லாருமே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஆக்டகனுக்குள்ள நம்ம ஜார்டன் நிற்கிறாங்க. அண்ட் ஜார்டன் சப்போர்ட்டர் தான் நம்ம மேரி. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சண்டை வச்சிருக்காங்களா? அண்ட் மேரிக்கு இந்த எல்லாருமே கொடுத்த பேர் என்ன தெரியுமா? நல்லா படுத்து பாருங்க அந்த சப்போர்ட்டிங் போர்டில் பிளட் பெண்டர். வெயிட் பண்ணு, அவத்தாரில் தானே கட்டாரா பிளட் பெண்டரா சுற்றிட்டு இருப்பா. இவளுமே பிளட்டை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிக்கிறது காரணத்தினால இவளுக்கு பிளட் பெண்டர் பேரை கொடுத்துருவாங்களோ. இவளுடைய சூப்பர் ஹீரோ நேம் பாசிபிளி பிளட் பெண்டரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டீமுக்குள்ளேயே சண்டையை ஏற்படுத்தி அவங்கள பெட்டர் சோல்ஜராக மாற்றுறது தான் இப்போதைக்கு கொடல்கன் யூனிவர்சிட்டியுடைய வேலையாக இருக்கு போல. யாருமே இப்போ படிக்க வரல, எல்லாரும் சண்டை செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்க போல. அண்டர் கிரவுண்டில் நடக்கிற சண்டை இப்போதைக்கு லைக் அவங்க ஹாஸ்டல் ரூமுக்கே போகிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. இந்த பைபிள் டக்குன்னு பார்த்தா சேமா தான் இருக்கான். அதே மாதிரி நம்ம கேட்டுமே பாசிபிளி இந்த ட்ரைனிங்கில் பங்கேற்கிற மாதிரியும் காமிக்கப்படலாம். ஏன்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லேருந்து ஸ்கூலுக்கு வர அந்த கேப்பில் அந்த கதவை திறந்து பார்த்தா எதற்கு கேட் தான் நிற்கிறாங்க. கேட் தான் நம்ம ஜார்டன் அண்ட் எம்மாவை வெல்கம் பேக் பண்ணுறாங்க. ஸோ அகெயின் இந்த ஃபைட்டிங் டோர்னமெண்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் கேட்டு இன்வால்வ் ஆகியிருக்காங்க போல. பட் இது நம்ம ஜார்டனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே பாருங்க ஒரே ஷாட்டில் மூக்க உடச்சிட்றா. ஸோ கேட் மேலே எல்லாருக்குமே வெறுப்பு இருக்க தான் செய்யுது. பட் மோஸ்ட்லி அதை கண்டுக்காமல் கடந்து போகிற மாதிரி தான் கதை எழுதப்பட்டிருக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த கொடல்கன் யூனிவர்சிட்டியோட பழைய டெக்னிக்ஸை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் சைஃபர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. என்ன மாதிரி டெக்னிக்ஸாக இருக்கும்னு தெரியல. பட் அது ஒரு சீக்ரெட்டான டோருக்கு பின்னாடி தான் அந்த ட்ரைனிங் நடத்துகிற மாதிரி காமிக்கும் போது அந்த ஓல்டு டெக்னிக்ஸ் பாசிபிளி பழங்காலம் அந்த சூப்பர் ஹீரோஸை ட்ரெயின் பண்ணுற டெக்னிக்ஸாக கூட இருக்க சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம்
பாசிபிளி ஒரு டார்ச்சர் டெக்னிக்காக தாங்க இருக்கணும். இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே வெறும் இந்த சூப்பர் ஹீரோஸ் மட்டும் தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம்ல, இல்லைங்க, ஹியூமன்ஸும் இருக்காங்க போல. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஐடி கார்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பர் ஹீரோஸ் அண்ட் ஹியூமன்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு வேலி வச்ச கேட்டும் போடப்பட்டிருக்கு. பறக்கிற சூப்பர் ஹீரோஸில் அழகாக ஜம்ப் பண்ணியே வந்துடுவாங்களேடா. ஸோ ஹியூமன்ஸும் டெக்னிக்கலாக இந்த கொடகன் யூனிவர்சிட்டியை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. சைஃபர்ஸும் ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் லைக் இந்த மனுஷங்களுக்கு உண்மையான சூப்பர் ஹீரோஸ்னால் யாருன்னு காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டூடெண்ட்ஸே ட்ரிகர் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்யூ ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஹியூமன்ஸ் எதிர்த்து சண்டை போடுற மாதிரியும் ஃபீல் ஆகுது. அப்படியேண்டா ஸ்கூலுக்குள்ளே ஹியூமன்ஸ் அலோவ் பண்ணுறீங்க? நீங்கள் மட்டும் வாழணும்னா உங்களுக்கு மட்டும் ஸ்கூலில் கட்டிட்டு போக வேண்டியதானே. பட் ஹியூமன்ஸும் ஏதோ ஒரு வகையில் இங்கே பாதிக்கப்படுற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. மேபி எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதன் மூலியமாக போராட்டம் பண்ணி ஸ்கூலுக்குள்ளே வந்துருப்பாங்களோ ஹியூமன்ஸ், வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஹியூமன்ஸ் வெர்சஸ் சூப்பர் ஹியூமன்ஸுங்கிற ஃபைட்டும் நடக்கலாம். அதுக்கான ட்ரிகரிங் பாயிண்ட்டும் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த டீமில் இந்த ட்ரெயிலரில் நீங்கள் ஒரு கேரக்டரை மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஆண்ட்ரே. ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் ஆண்ட்ரேவும் ஒரு ஆளாக தான் அடைக்கப்பட்டிருப்பாரு. பட் அங்கேருந்து வெளில வரவங்களில் ஆண்ட்ரே இருந்திருக்க மாட்டார். ஏன்னா ரியல் லைஃப்பில் ஆண்ட்ரே ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. சான்ஸ் படமோ ரெஸ்ட் இன் பீஸ். அந்த கேரக்டர் நாங்கள் ரீகாஸ்ட் பண்ண மாட்டோம், அவரை பேஸ் பண்ணி அந்த இறந்த விஷயத்தை வச்சு நாங்கள் கதையை பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரேவை சீரீஸ்குள்ளேயே கொலை பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த ரைட்டிங்கை பொலாரிட்டி கூட மிக்ஸ் பண்ணி எழுத போகிறாங்க. ஸோ ஆண்ட்ரேக்கு கொடுக்க வேண்டிய அந்த இம்பார்ட்டன்ஸை இப்போதைக்கு ஆண்ட்ரேவோட அப்பா பொலாரிட்டி கொடுக்க போகிறாங்க போல. டெக்னிக்கலாக அவருடைய லீனேஜில் இவர் தான் இப்போதைக்கு கடைசி. என் குழந்தைக்கு என்னாச்சு, என் பையனுக்கு என்னாச்சு, அந்த ஸ்கூலை நான் தரையாக எரிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி பொலாரிட்டி ரொம்ப ட்ரிகர் ஆகி ஸ்கூலுக்குள்ளேயே போய் அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அந்த சீக்ரெட் லொக்கேஷன், அங்கே தான் பவரை வெளிக்காட்டுற மாதிரியும் தெரியுது. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட்டராக தான் நம்ம பொலாரிட்டி வந்துருப்பாரு. இப்போ தான் பையனே இல்லை, அதுக்கப்புறம் நான் ஏன்டா ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு விருப்பில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அந்த ஸ்கூல் பற்றின பல உண்மைகளை வெளிக்கொண்டு வர அந்த வேலையை பாசிபிளி பொலாரிட்டி பண்ணலாம். பொலாரிட்டிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அவருடைய பவர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி அந்த புலியோட டெத்துக்கு என்ன காரணம், அதுக்கு எப்படி நம்ம பழி வாங்கலாம், அந்த தாட்டில் தான் பொலாரிட்டியை புஷ் பண்ணி எழுதுவாங்கன்னு தோணுது. இந்த சீரீஸில் பொலாரிட்டிக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படலாம். அதுவும் ட்ரைனிங் பிளேஸுக்கே வந்து இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போட்டு பொழக்கிற மாதிரி சீக்வன்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க. ஃபுல் பவர்லாம் வெளிக்காட்டுறாரு. பக்கத்தில் இந்த ஜார்டன் கேரக்டர்ஸ் தான் நம்ம பசங்க தான் நிற்கிறாங்க, அவங்க மேலே எதுக்கு பவர்ஸை வெளிக்காட்டணும்? ஒருவேளை இவர் ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் வந்துடலாம், அப்படி இல்லைனா எங்கே என் புள்ள அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை தெரிஞ்சிட்ட அப்புறம் கோவப்படுற மாதிரியும் காமிக்கப்படலாம். பொலாரிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு தோணுது. எம்மா கேரக்டருமே கொஞ்சம் ஃபன்னாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ஷி வாண்ட் டு பி இன் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. போன சீசனில் பார்த்தீங்கன்னா எம்மா வாந்தி எடுத்து தான் குட்டியாகிற மாதிரி கதை எழுதியிருப்பாங்க. ஷி ஹேஸ் டு பர்ஜ் ஹெர்செல்ஃப். பட் அந்த சீசன் எண்டில் பார்த்தீங்கன்னா எமோஷன் வழியாகவும் என்னால் குட்டியாக முடியுங்கிற ஒரு உண்மையை எம்மா கண்டுபிடிச்சிருப்பான். அதை இந்த சீசன் இன்னும் தெளிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அவளை கட்டி ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. கழுத்தில் அந்த மியூட்டன் டேப்பனிங் சிஸ்டம் இருந்தாலும் அவள் ஒரு ஹோல் வழியாக தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிருக்க அந்த காந்தனால அந்த ஓட்ட வழியாக எம்மா எஸ்கேப் ஆயிடுவாளோ. அண்ட் ஆல்சோ அந்த சின்ன பசங்க தானே இவனுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன வேலைலாம் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி வேலைகள், அந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸில் அவள் இன்வால்வ் ஆகிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. பட் அது எல்லாத்தையுமே அவள் குட்டியாக தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ விச் மீன்ஸ் அவள் இப்போதைக்கு தன்னுடைய அந்த ஷேப் ஷிஃப்டிங் எபிலிட்டியை ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டா போல. வாந்தி எடுக்காமலேயே உருவமாட்டம் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேங்க. எம்மாவை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து நிறைய ஃபாஸ்ட் கட் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேரி யாருக்குள்ளேயே பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி தெரியுது. மேரிக்கு பிளட் பெண்டுங்கிற பேரை கொடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளட் பெண்டிங் எபிலிட்டியை வச்சு யாருக்குள்ளேயே சண்டை போடுறான் யாருன்னு தெரியல. கேட்டுமே இப்போதைக்கு 7 டீமுக்கு சப்போர்ட்டராக தான் போயிருக்கான். பட் அதை அவர் ரெக்ரெட் பண்ணுற மாதிரியும் சில ஷாட்டை தான் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துலலாம் அவன் அழுகிற மாதிரி ஷாட்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ இவன் மட்டும்தான் இப்போதைக்கு அந்த மொத்த டீம்லேருந்தும் விலகி இருக்கான். டெக்னிக்கலாக இந்த டைமில் கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தேவைப்படுவாங்க. பட் இவ கூட யாருமே சப்போர்ட்டிவாக இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக இல்லைங்கிற ஒரு விஷயம் அவளுடைய மனசை மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பாசிபிளி யாருக்கு தெரியும், இந்த சீசன் எல்லாம் அவள் ஹோம்லேண்டை சப்போர்ட்டராக இல்லாமல் பழையபடி இந்த டீமுக்குள்ளேயே ஒன்றா சேரவும் சான்சஸ் இருக்குது. நிறைய சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய ஃபாஸ்ட் கட் ஷாட்டில் ஆக்ஷன் சீக்வன்ஸை தான் கொஞ்சம் தூக்கி கொடுத்துருக்காங்க. போன சீசனோட அந்த சீசனில் ஆக்ஷன் தெளிவாக இருக்கும் நம்புகிறேன். இதை தாண்டி இந்த பாய்ஸ்க்கான ரெஃபரன்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டரோட அந்த பேனரில் ரெசிஸ்ட்னு சொல்லி எல்லோ கலரில் எழுதியிருக்காங்க. எல்லோங்கிறது யாரை ரெஃபரன்ஸ் பண்ணுது? ஆப்வியஸாக நம்ம ஸ்டார்லைட் டீம், ஹோம்லேண்டர் டீம் சொல்லி பாய்ஸ் சீசன் 4 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரெஃபரன்ஸுக்காக இங்கே வச்சுருக்காங்களோ என்னமோ. இது ஆக்சுவலாக அந்த மொத்த ஸ்கூலோட டாம் ரூம். ஸ்கூலுக்குள்ளேயே யாரோ ஹோம்லேண்டரை நான் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி ரெசிஸ்ட்னு எழுதியிருக்காங்க. மேபி அந்த சப்போர்ட்டிங் டீம்ங்கிறது இந்த ஸ்கூலுக்குள்ளேயே பிரிக்கப்படலாங்க. ஸ்கூலுக்குள்ளேயே ஸ்டார்லைட்டர்ஸ் அண்ட் ஹோம்லேண்டர் டீம் சொல்லி ஒரு பிரிவினை இருக்கலாம். ஃபயர் கிராக்கரை காமிச்சிருக்காங்க ட்ரூத் பாம்பில். இந்த பக்கம் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஹாப்பியான ஒரு இன்ட்ரோ. ஃபயர் கிராக்கர் வருவாங்களான்னு தெரியல, பட் இப்போதைக்கு அவங்களும் வாட்குள்ளே தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷாட்டில் நம்ம டீப்பை காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் மாஸ்க்லாம் போட்டு அசாசின் மாதிரி வந்து இறங்கியிருக்காரு. பட் டெக்னிக்கலாக இவர் ஏதோ ஒரு சீக்ரெட் கல்ட்டில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. காமிக்கில் அந்த மாதிரி கல்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ லைக் உள்ளே இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை மனசு மாத்திர வேலைகளை இந்த பக்கம் டீப் பண்ணுவாரோ, சான்சஸ் அதிகம், பண்ணக்கூடிய பையன் தான். ஸோ டீப்புமே பாசிபிளி இந்த சீசனில் ஏதோ ஒரு எபிசோடில் அப்பேர் ஆக போகிறார் போலங்க. அதே மாதிரி ஃபைனல் ஷாட்டில் இந்த பக்கம் அந்த லைவ் ஓடிட்டு இருக்கும்போது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா
குவீன் மே ஃபேன் அப்படிங்கிற ஒருத்தன் விண்டிகேட்டட் குவீனுங்கிற அந்த ஒரு டைட்டிலையும் போட்டிருக்கான். இப்போதைக்கு இங்கே இருக்க எல்லாரையுமே மேரி, எம்மா, ஜார்டன் இவங்க எல்லாரையுமே அங்கே இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸே டெக்னிக்கலாக டெரரிஸ்ட் ஃபார்மில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. டெரரிஸ்ட்ங்கிற வேலையில் தான் ப்ரொஜெக்டே பண்ணப்பட்டிருந்தாங்க. அந்த ஃபேஸை அவங்க ரிகவர் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதா பேசிக் அவுட்லைன். ஐ மீன் லைக் இந்த ட்ரெய்லரில் சில இடங்களில் பிளட் பெட்டர்னு சொல்லி மேரிக்கு பல சப்போர்ட்டர்ஸ் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டாலும் ஒரிஜினலாக போன சீசன் என்ன நடந்தா மிகப்பெரிய கலவரத்துக்கு காரணம் இவ தாங்கிற மாதிரி கதை எழுதியிருந்தாங்க. அதில் லிட்ரலி நம்ம ஹோம்லேண்டரோட அந்த லேசர் விஷனை இவ டேங்க் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருந்தான். ஹோம்லேண்டர் லேசர் விஷனே இவ டேங்க் பண்ணியிருக்காடா அப்படிங்கிறதுக்காகவும் சில ஃபேன்ஸ் உருவாக்கப்படலாம். எனக்கு என்னமோ இந்த சீசனில் இவங்க தங்க மேலே வந்து அந்த டெரரிஸ்ட் பழியை தொடக்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்கன்னு தோணுது. போன சீசன் எனக்கு கொஞ்சம் வீக்காக தான் ஃபீல் ஆச்சு. பார்க்கலாம் இந்த சீசன் நல்லபடியாக அமைதியாக இல்லைன்னு. பாய் சீசன் 5 ஃபைனல் சீசனுக்கான ரெஃபரன்ஸ் குத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. பொறுமையாக இந்த சீசன் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ நீங்கள் இந்த ஜென் பி சீசன் 2 பற்றி என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஹைப்டாக காத்துட்டு இருக்கீங்க? உங்களை தான் உங்களோட வீஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கலாம். காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பற்றி என்ன தெரியும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா